நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு முக்கியமான புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன தகவல் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தற்பொழுது தமிழகத்தில் தாவேக கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடியான அறிவிப்புகளை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார். தமிழகத்தில் திமுக அரசால் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கப்பட்டு மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையானது பெண்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தற்பொழுது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது. தாவேக கட்சி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் தாவேக ஆட்சி அமைந்தவுடன் மகளிர் உரிமை தொகையானது 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். ஆனால் ஆட்சி அமைந்து சில நாட்கள் ஆகியும் இன்னும் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி அறிவிக்கவில்லை. இந்நிலையில் தற்பொழுது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதில் மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைப்பு செய்வதற்கு சில மாத காலம் தேவைப்படும் எனவும் மறுசீரமைப்பு முடிந்தவுடன் மகளிர் உரிமை தொகையானது உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறுசீரமைப்பு செய்யும் வரை மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மறுசீரமைப்பு செய்தால் மீண்டும் புதிதாக மனு கொடுக்க வேண்டுமா? ஏற்கனவே உள்ள பயனாளர்கள் நீக்கப்படுவார்களா? புதிய பயனாளர்கள் எப்பொழுது சேர்க்கப்படுவார்கள்? போன்ற கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளன. இதற்கு அரசு உரிய விளக்கம் தந்து மகளிர் உரிமை தொகையை விரைவில் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.